வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, இருள் கலையறதுக்கு முன்னாடி, அந்த 2 மணிலேருந்து உங்களுக்கு 2:30 மணியில் வச்சுக்கோங்களேன், 2:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நீங்க என்ன பூஜை பண்ணாலும் அது உடனே சித்தியாகும். ஏன்னா இந்த இதுவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படி நிசப்தமா வச்சிருக்கிறதுனால வாழ்க்கையில வந்து இது ஆகாதுங்க. அந்த பேரை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது இருக்கு. இதுக்கு ஒரு இதிகாச எடுத்துக்காட்டு சொல்றேன். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபேன்சி அவங்க பேர் வச்சுப்பாங்க. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா கூப்பிடுறதுக்கு ஒரு பேரு, நிக் நேம்னு ஒன்று வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாதகத்துக்குன்னு ஒரு பேருங்க. எந்த பேரை நீங்க தொடர்ந்து இது பண்ணீங்களா, இப்போ எடுத்துக்காட்டுக்கு அமிதமான சக்தியும் அமிதமான பலன் கிடைக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 48 நாள் பிரம்ம முகூர்த்தம் தொடர்ந்து இடைவிடாத நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிருஷ்டி ஒளியில இருக்கக்கூடிய ஃபேஸ் ரீடர், ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். நிறைய நல்ல பதிவுகள் சாய் பாலாஜி அவர்கள் நமக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பதிவுகளின் மூலமா நம்மளுடைய வாழ்க்கை எப்படி வளமாக்கலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நம்ம இந்த பதிவுகளின் வாயிலாக தெரிஞ்சிட்டு இருக்கோம். ஃபேஸ் ரீடிங் மூலமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் நிச்சய தீர்வு உண்டு. எல்லா விதமான பிரச்சனைகளும் ஃபேஸ் ரீடிங் மூலமா நீங்க தீர்வு காணலாம். குறிப்பா பாத்தீங்கன்னா திருமண தடை, புத்திர பாக்கிய தடை, இல்ல கோர்ட் கேஸ் வழக்கு இருக்கு, இந்த மாதிரி ஒரு மனிதருக்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த தீர்வுக்கு ஒரே விஷயம் எது அப்படின்னா அது ஃபேஸ் ரீடிங் தான். ஜாதகம் இருந்தாலும் ஜாதகம் இல்லாவிட்டாலும் ஃபேஸ் ரீடிங் மூலமா உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வை நீங்க காணலாம். அப்படிப்பட்ட ஃபேஸ் ரீடிங் பார்க்கக்கூடிய ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் தான் சாய் பாலாஜி அவர்கள். வாரத்துல 3 நாட்கள் நம்ம சிருஷ்டி ஒளியில சாய் பாலாஜி அவர்கள் ஃபேஸ் ரீடிங் பார்க்குறாங்க. ஸோ உங்களுக்கு டைரக்டா ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. இல்லை என்னால் நேரில் வர முடியாது அப்படின்ற சூழல்ல ஆன்லைன்லேயும் நீங்கள் கன்சல்டேஷன் வாங்கிக்கலாம். உங்களுடைய ஜாதகம் இருந்தால் ஆன்லைனில் வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உங்கள் ஜாதகத்தை அனுப்பி ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம். இல்லை ஜாதகம்லாம் இல்லை அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோ இருக்கு இல்லையா, இப்போ லைவாக இருக்கக்கூடிய ஃபோட்டோவை அனுப்பி அதன் மூலமாகவும் ஃபேஸ் ரீடிங் பார்த்துக்கலாம். இது ஒரு அரிய வாய்ப்பு, தவற விட்டுறாதீங்க. ஓகே, இன்னைக்கு என்ன டாபிக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரம்ம முகூர்த்த பூஜை. பிரம்ம முகூர்த்தம் அப்படிங்கிறது ஏர்லி மார்னிங் வரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நல்ல நேரத்தை, அந்த பிரம்ம முகூர்த்தத்தை நாம எப்படி பயன்படுத்திக்கிட்டா நம்ம வாழ்க்கை சிறக்கும், அதை பத்தி தான் இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த மாதிரி பூஜை பண்ணால் நம்ம வாழ்க்கை மாறும்னு அக்கா கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த கேள்விக்கான பதில் பார்க்கறதுக்கு முன்னாடி குரு வணக்கத்தை பார்த்துடலாம். என்னை ஈண்டெடுத்த தாயாகவும் உலக மக்களால் தெய்வ வாக்கு சித்தர் காளி மாதான்னு சொல்லுவாங்க. அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி சண்டியின் சக்கரவர்த்தி புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தோட பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்த அவதூத சுவாமிகள் பொற்பாதங்களை வணங்கி தத்தகிரி அனந்த பொட்டு சுவாமிகள் சொல்லுவாங்க, அவங்களோட பொற்பாதங்களை வணங்கி எதிர குருமார்களோட ஆசீர்வாதத்தோடும் என்னுள் இருந்து என் நாவலை பேசக்கூடிய அந்த காளி தேவி அனுகிரகத்தினால மணி மந்திர ஔஷதம் சொல்லக்கூடிய 3 விஷயங்களை வச்சு சிருஷ்டி ஒளி அப்படின்ற ஒரு ஆன்மீக ஸ்தாபனத்தின் வாயிலாக புவனேஸ்வரி அம்பாள் இந்த கடையை நடத்த, அவங்க இந்த கடையில வேலை பார்க்கக்கூடிய ஒரு அரிய பாக்கியத்தை அம்பாள் எங்களுக்கு கொடுத்துருக்கிறா. ஸோ பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகாலையில், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அதிகாலை 2:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள, அதாவது ஃபுல்லாக இருட்டாக இருக்கும் பாருங்க, அந்த லைட்டாக வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்னாடி, இருள் கலையறதுக்கு முன்னாடி, அந்த 2 மணிலேருந்து உங்களுக்கு 2:30 மணியில் வச்சுக்கோங்களேன், 2:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ள நீங்க என்ன பூஜை பண்ணாலும் அது உடனே சித்தியாகும். ஏன்னா இந்த இதுவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி நிசப்தமா இருக்கும். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பறவை இனங்கள் மற்ற உயிரினங்கள்லாம் விழித்திருக்கும். ஸோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நல்ல நேரம், ராகு காலம், யமகண்டங்கள் வராது அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நமக்கு இரவு அப்படின்னும் பொழுது இன்னொரு இடத்துல அது பகல், இன்னொரு இடத்துல ஈவினிங் அப்படின்னும் பொழுது இந்த இடத்துல வந்து மாறுது இல்லைங்களா. ஸோ அதனால் அது இருக்க தான் செய்யும். இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்த பூஜை பண்ணால் நம்ம வாழ்க்கையில் சிறப்பாக வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எழுந்திருச்சு பல் துளக்கிட்டு, குளிக்க முடிஞ்சா குளிங்க, குளிக்க முடியலை அப்படின்னா முகம் அலம்பிட்டு வேற வஸ்திரம் மாற்றிக்கிட்டு
ஒரு இடத்துல சுத்தமான ஒரு வஸ்திரத்தை விரிச்சு, அந்த வஸ்திரம்னா துணிக்கு மேல உட்காந்துக்கோங்க. உட்காந்து சுய நாம ஜபம் பண்ணுங்க. சுய நாம ஜபம் அப்படின்னா என்னன்னா, இப்ப என்னோட பேர் வந்து பாலாஜி. ஓம் பாலாஜி போற்றி, இதை மட்டும் தொடர்ந்து நான் சொல்லணும். ஓம் பாலாஜி போற்றி. வாயை திறந்தும் சொல்லலாம், இல்லை மனசுக்குள்ளேயும் சொல்லலாம். எவ்வளவு நேரம் சொல்ல முடியுதோ சொல்லலாம். இது கவுண்ட்லெஸ். என்னங்க இது ஏதோ வித்தியாசமா இருக்கு அப்படின்னம்னா, பேர் வச்சிருக்கிறதுனால வாழ்க்கையில வந்து இது ஆகாதுங்க. அந்த பேரை எப்படி பயன்படுத்துறோம் அப்படின்றது இருக்கு. இதுக்கு ஒரு இதிகாச எடுத்துக்காட்டு சொல்றேன். ராமபிரானோட பேரை ராமருக்கு அறிமுகம் இல்லாத பொழுதே ஆஞ்சநேயர் என்ன பண்ணாருன்னா, ராம் ராம் ராம், எந்த நேரமும் சதா சர்வகாலமும் ராம் 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 சொல்லிக்கிட்டே இருக்காரு. அதனால அவருக்கு கிடைச்சது அஷ்டமா சித்திகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவு பெருசு வேணாலும் ஆக முடியும், எவ்வளவு சின்னதாக வேணாலும் ஆக முடியும், எவ்வளவு வேகத்துல வேணாலும் போக முடியும். ராமனோட துயரைய தீர்த்தவர் ஆஞ்சநேயர். இந்த பேரை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த ராமனோட துயர் தீர்த்தவர் ஆஞ்சநேயர். எப்படின்னா, கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் தான் ராமனோட துயர் தீர்க்கிறாரு. அதே போல ராமர் பாலம் கட்டி ஆஞ்சநேயர் தான் ராமபிரானை வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இலங்கைக்கு கொண்டு போய் சேர்க்கிறாரு. இலங்கை எங்க இருக்குன்னே தெரியாது. அந்த கடலை கடந்து போயினா அந்த தீவு எங்க இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா இவர் கடந்து போய் அந்த தீவை பார்த்தாரு. ஸோ இந்த மாதிரி சஞ்சீவினி மலையை பேர்த்து கொண்டு வந்து லக்ஷ்மணனோட உயர்த்தி வந்து காப்பாத்தினார். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, நாம ஜபம் மூலயமா. எதனாலனா, எல்லாருக்குமே ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அந்த பேருக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு தெய்வம் இருக்கும். இப்ப நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்றத உங்களோட மனைவி வேண்டலாம், உங்களோட அம்மா வேண்டலாம், உங்க அப்பா வேண்டலாம், உங்க கூட பிறந்தவங்க வேண்டலாம், உங்க நண்பர்கள், சில உண்மையான நண்பர்கள் இருப்பாங்க, அவங்க வேண்டுவாங்க. ஸோ ஒரு பேர் வச்சிருந்து, இப்போ கடைக்கு கூட ஒரு பேர் வைக்கிறோம், காரு கூட ஒருத்தவங்க பேர்ல தான் எடுக்க முடியும். எல்லாமே அந்த பேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இப்போ வந்து ஜாதகமே இல்லைனாலும் பெயர் பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேர் தான் ரொம்ப வேல்யூ. ஸோ அந்த பேருக்கு வந்து நியூமராலஜி பிரகாரம் ஒரு நம்பர் வரும். ஸோ அந்த கூட்டணும்னு சொன்னோம்னா அதில் ஒரு நம்பர் வரும். அந்த நம்பரும் நம்ம வாழ்க்கையில் ஒரு முக்கிய பங்கு ஆற்றுது. ஸோ சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன்சி அவங்க பேர் வச்சுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா கூப்பிட்றதுக்கு ஒரு பேர், நிக் நேம்னு ஒன்று வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஜாதகத்துக்குன்னு ஒரு பேருங்க. எந்த பேரை நீங்கள் தொடர்ந்து இது பண்ணீங்களா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு ராம்குமார் அப்படின்னு ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஒன்று குமார்னு கூப்பிடுறாங்க, இல்லைன்னா ராமுன்னு கூப்பிடுறாங்க, இல்லைன்னா அதே ஏதோ ஒரு பேரை வந்து மாற்றிக்கிறாங்க. ஸோ எந்த பெயரை வந்து நீங்கள் தொடர்ந்து கீப் சாண்டிங், கீப் ஆன் சாண்டிங், இதை தொடர்ந்து சேன் பண்ண அந்த பேருக்குன்னு ஒரு வலிமை, அந்த பேருக்குன்னு ஒரு சக்தி, அந்த பேருக்குன்னு ஒரு மகத்துவம். இப்போ பாலாஜின்ற பேர் வச்சிருக்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், ஒருத்தர் வந்து வெளிநாட்டில் இருக்கலாம், ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், ஒருத்தர் வந்து இது பண்ணலாம். ஆனால் நான் கடவுளோட அனுகிரகத்தில் ஒரு கடை வச்சு அதில் அம்பாளுக்கு வந்து சேவை பண்ணிக்கிட்டு நீங்கள் எல்லாரோட கஷ்டங்கள் தீர்க்கிறதுக்கான வழிகளை குரு வழியில கேட்டு தெரிஞ்சு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி சுயநாம ஜபத்தை யார் ஒருத்தர் பண்றாங்களோ அவங்க வாழ்க்கை நிச்சயமா வந்து மாற்றம் அடையும். அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல நம்மளோட நாமத்தை ஜபிக்கிறதுனால நமக்கு அபிரமிதமான சக்தியும் அபிரமிதமான பலன் கிடைக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு 48 நாள் பிரம்ம முகூர்த்தம் தொடர்ந்து இடைவிடாது உங்களோட பெயரை ஓம், உங்களோட பெயர் போற்றி, இதை சொல்லி பாருங்களேன். நிறைய மாற்றங்கள் வந்து நிகழ்றத கண்கூடா பார்க்க முடியும். அதே போல இந்த பெயரை நாம ஜபம் முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்குள்ள இன்னைய பொழுது நல்ல பொழுதா நடக்கும். இன்னைக்கு நான் இந்த கன்சிடர் பர்சனை பார்க்க போறேன், இன்னைக்கு நான் வேலைக்கு போற இடத்துல அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்கிட்ட வந்து நல்ல பாசத்தோட நடந்துப்பாங்க, எனக்கு வந்து நிறைய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இந்த மாதிரி பாசிட்டிவா திங்க் பண்ணிட்டு இந்த நாம ஜபத்தை முடிச்சுட்டு போய் பாருங்க, நிறைய மாற்றம் இருக்கும். இது பார்த்தோம் இல்லைங்களா? இது கூட முடியும் அப்படின்றவங்க பேரை வந்து எழுதலாம். எப்பயுமே வந்து நேம் சேஞ்ச் பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அவங்க கெசட்ல மாற்றதுக்கு முன்னாடி அவங்க பேரை வந்து அவங்களோட பேரை வந்து எழுதுவாங்க. அந்த பேரை வந்து தொடர்ந்து எழுதிட்டு வராங்க. அது மாதிரி நீங்களும் சொல்லிக்கிட்டே எழுதலாம். ஓம் உங்க பெயர் போட்டுன்னு எழுதலாம். இப்படி எழுதக்கூடிய அந்த நோட் இருக்கு இல்லைங்களா? அந்த நோட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட சிருஷ்டி ஒளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தைலம் இருக்குது. அதாவது அதிர்ஷ்டத்தை விரைவில் வர அப்படின்னு ஒரு தைலம் இருக்கு. அந்த அதிர்ஷ்டம் விரைவில் வர தைலத்தை அந்த நோட்டு மேல இன்னைக்கு எழுத போறோம்னா காலையில எழுந்திருச்சு அந்த கையில நல்லா அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பேனாவை பிடிச்சி எழுதலாம். இல்ல அந்த கையில நல்லா அப்ளை பண்ணிட்டு உங்க பேரை இப்படி கண்ணை மூடிட்டு உட்காந்து கவுண்ட் பண்ணி சொல்லலாம். எப்பயுமே சொல்லும் பொழுது பாருங்க, இந்த மாதிரி கையை இந்த அதிர்ஷ்டம் விரைவில் வர அந்த தைலத்தை கையில நல்லா அப்ளை பண்ணி தேய்ச்சிட்டு இப்படி தேய்ங்க. இப்படி மேல் வாக்கா
உங்க பேர் ஓம் பாலாஜி போற்றி, 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 ஓம் பாலாஜி. இந்த மாதிரி இப்போ நான் எப்படி எனக்கு வந்து நான் சொல்றேனோ அதே போல நீங்க பண்ணலாம். சொல்றதா இருந்தா இப்படி பண்ணிக்கோங்க. அதிர்ஷ்டம் விரைவில் கையில தேய்ச்சி இப்படி பண்ணுங்க. இல்ல நோட்லயே எழுதி நான் பண்றேன் சார், நீங்க சொல்ற ரெண்டாவது ஆப்ஷனும் நல்லா இருக்கு அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கையில அந்த அதிர்ஷ்டம் விரைவில் தைலத்தை நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் நோட்ல பேனாவை பிடிச்சி வைங்க. அந்த பேனாவை வந்து எப்படி பிடிக்கணும்ன்றத சொல்ற. பேனாவை பிடிக்கிறதுலயும் விஷயம் இருக்குங்க. இப்போ பேனா பிடிக்கிறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் எப்படின்றத காட்டுறேன் பாருங்க. இப்போ ஜென்ரலாக நம்ம எல்லாரும் எப்படி பேனா பிடிப்போம்னா இப்படி பிடிச்சி எழுதுவோம். இப்படி பிடிச்சி எழுதுனீங்கன்னா அந்த பேனாவோட தன்மை கரெக்டாக இருக்காது. அதனால அதிர்ஷ்ட விரைவில் தைலத்தை நல்லா தேய்ச்சிட்டு கையை நல்லா இப்படி பண்ணிட்டு பேனாவை இப்படி பிடிக்கணும் பாருங்க. இந்த நடுவிரலுக்கும் இந்த விரலுக்கும் நடுவில் இப்படி பிடிச்சி இதுக்கு மேலே இப்படி பிடிச்சி எழுதுங்க. இதை பார்த்தீங்கன்னா இது கிட்டத்தட்ட அக்கு மாதிரியே இருக்கும். கீழே 2 டாட்டு மேலே ஒரு டாட்டு. இதில் எழுதும் பொழுது அந்த பேனா நல்ல மாற்றத்தை கொடுக்கும், உங்களுக்கு அபிரமிதமான சக்தியை கொடுக்கும். ஸோ பேர் எழுதுறதுக்கு முன்னாடி முதல் ஒரு 3 வாட்டி அக்கு போடணும். அதே மாதிரி எழுதி முடிச்சு கடைசியிலே 3 வாட்டி அக்கு போட்டு முடிக்கணும். இதை மாதிரி பண்ணி பாருங்க. நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல மாற்றத்தையும் பல ஏற்றத்தையும் பெற முடியும். என்ன நேயர்களே, இன்றைய பதிவு உங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பயனுள்ள பதிவா அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சிருஷ்டி ஒளி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ரீடிங் பார்க்கணும் அப்படின்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி சாய் பாலாஜி அவர்கள் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி ஃபேஸ் ரீடிங் நீங்க பார்த்துக்கலாம். அதே மாதிரி சிருஷ்டி ஒளி இந்த ஸ்தாபனத்துல நிறைய பூஜிக்கப்பட்ட பரிகார பூஜை பொருட்கள் இருக்கு. அந்த பொருட்கள் எல்லாம் நீங்க வாங்கி பயன்பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னாலும் வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அந்த பொருட்களை ஆன்லைன் மூலமா நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்ல டைரக்டா நம்ம ஷாப்பை விசிட் பண்ணலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி.